وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: من زار قبري فكأنما زارني، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு தெளிவான மார்க்கத்தை வழங்கி அதில் எது அனுமதிக்கப்பட்டது, எது அனுமதிக்கப்படாதது, எது அவசியமானது, எது சுன்னத், எது முஸ்தஹப் என்பதாக தெளிவாக மார்க்கத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் நம்முடைய இமாம்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் கடைசியாக மதீனாவில் வந்தடைந்து மதீனாவில் கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்து சில வகுப்புகள் வேலைகள் மஸ்ஜித் நபவியிலே தொழுதுவிட்டு நமது உயிருக்கு உயிரான உயிரின் மேலான பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரவுதாவை ஜியாரத் செய்து பின்னர் அங்கு இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகீஅ் எனும் பொது கபருஸ்தானை சென்று அங்கே இருக்கக்கூடிய கபராளிகளுக்கு துஆ செய்துவிட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம், நாமும் செய்திருக்கிறோம். மதீனாவிலே நாம் சென்று செய்யக்கூடிய ஹாஜிகளாகிய நாம் மதீனாவிலே சென்று செய்யக்கூடிய அமல் என்பது ஒன்று மஸ்ஜித் நபவியிலே தொழுவது. மஸ்ஜித் நபவியிலே தொழுவது எவ்வளவு சிறந்தது என்று சொன்னால், பல்வேறு சஹீஹான சரியான கிரந்தங்களில் நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா கைரும் மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமை தவிர்த்து, கஅபத்துல்லாஹில் உண்டான அந்த மஸ்ஜிதுல் ஹராமை தவிர்த்து உலகத்தின் மற்ற எல்லா பள்ளிகளிலும் தொழுவதை காட்டிலும் என்னுடைய இந்த பள்ளியில் தொழுவது, சொல்பவர்கள் என்னுடைய இந்த பள்ளியில் தொழுவது 1000 தொழுகைகளை காட்டிலும் சிறந்தது. ஒருவர் தன் மஹல்லாவில் உண்டான பள்ளியில் 1000 பக்தர்கள் தொழுகிறார், 1000 பக்தர்கள் தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளும். அவர் சொல்லக்கூடிய ஆண்டுகள் உதாரணமாக 20 வருஷங்களாக ஒரு நாளுக்கு 5 வக்து என்கிற அடிப்படையில் 20 வருஷங்களாக சொல்வதால் அவர் அநேகமாக 1000 பக்தர்களை தருவார். 20 வருஷங்களாக ஒரு மனிதர் சொல்லக்கூடிய சொல்லியை மஸ்ஜித் நபவியிலே சென்று ஒரு வக்து சொல்லும் போது அந்த நன்மை அவர் அடைக்கிறார். காரணம், பெருமானாருடைய மஸ்ஜிது, இவர்களுக்கு அவர்கள் இறங்கிய பள்ளிவாசல், வகை இறங்கிய இடம், நிறைய சிறப்புகளை அந்த பள்ளி உள்ளடக்கியுள்ளது. மதீனாவிலே சென்று ஹாஜிகள் செய்யக்கூடிய பிரதானமான அமல் மஸ்ஜித் நபவியில் எப்படியாவது சில வக்துகள் சொல்லுவது. அதிலேயும் பொதுவாகவே எல்லா பள்ளிகளிலும் நாம் சொல்ல வரும்போது முன் சப்பிலே நின்று சொல்வதை மிக முக்கியமான அமலாக கருத வேண்டும். மஸ்ஜித் நபவியிலேயும் அந்த சிறப்பை நன்றாக சொல்லியிருக்கிறார். தொழுது முடித்த பிறகு ஏதேனும் ஒரு சமயத்தில் ஏதேனும் ஒரு தொழுகைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அவருடைய ரவுதாவையும் அவர்களோடு ஆரம்பப்பட்டுள்ள அதற்கு என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ஆகியோரின் அந்த மஸார்களையும் கபர்களையும் ஜியாரத் செய்வது சுன்னத். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஜார கபரி ஃபகஅன்னமா ஜாரனி, யாருடைய கபரை ஜியாரத் செய்வாரோ அவர் என்னையே சந்தித்தவரை போலாது. வேறொரு தெளிவான ஹதீஸ் இப்படி பதிவாகியுள்ளது: மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைய, எவர் ஒருவர் என்னுடைய கபருக்கு வந்து என் மீது சலாமை சொல்கிறாரோ
அல்லாஹ் எனக்கு ரூஹை திரும்ப கொடுக்கிறார், நான் அவருக்கு பதிலளிக்கிறேன். அப்ப நான் அங்கே சென்று நின்று முதல் கட்டமாக அஸ்ஸலாத்து அலைக்கு யா ரசூலல்லாஹ் என்று நாம அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னால் உள்ளிருந்து பதில் வருகிறது. வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் வருகிறது. அப்ப நாயகத்தினுடைய அந்த வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்கிற துஆ இவ்வளவு வெயிட்டானது. உங்கள் மீது சமாதானமும் அமைதியும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாகட்டும் அமைந்து நபிசுல்லாஹு துஆ செய்கிறார்கள் சொன்னார். அது ஒரு புனிதமான அமல். இங்கே நின்றுதான் நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வது, அதை அடுத்து அதற்கு இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸலவாத்தும் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா அமீரல் முஃமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனாக திகழ்ந்த அபூபக்கர் அவர்களே, யா கலீஃபத்து ரசூலில்லாஹ், எது நமக்கு படுமோ அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலின் முதல் பிரதிநிதி என்று சொல்லலாம், அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய சலாத்தை அவர்களுக்கு நாம் துஆ செய்துவிட்டு பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய அந்த தியானத்தை முடித்துவிட்டு வெளியில் வருகிற போது ஜன்னத்துல் பகீ ஏராளமான சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான சஹாபாக்களும் சஹாபி பெண்களும் அடங்கியிருக்கக்கூடிய அந்த கபரை தியானம் செய்வது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழ்ந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் பல தடவை ஜன்னத்துல் பகீயிலே சென்று அங்கு இருக்கக்கூடிய கபராளிகளுக்கு துஆ செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நமக்கு ஹதீஸ் அறிவிக்கிறவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய முறை வரும்போதெல்லாம், என் வீட்டிலே பெருமானார் தங்கக்கூடிய முறை வரும்போதெல்லாம் அவர்கள் தங்குவார்கள். நடுநிசிக்கு பின்பு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து ஜன்னத்துல் பகீயிலே சென்று துஆ செய்வார்கள். அதே போல வாரம் ஒரு முறை சனிக்கிழமை அல்லது வேறொரு கிழமை குபாவுக்கு சென்று அந்த குபாவிலே அடங்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் அந்த கபரிலே அவர்கள் துஆ செய்வார்கள். இப்படி பெருமானாருடைய வாழ்க்கையில ஜன்னத்துல் பகீ மற்றும் அந்த குபாவினுடைய அந்த மக்பரா அங்கே சென்று அவர்கள் துஆ செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் பார்த்தோம். நமக்கும் உலகம் உள்ளவரை வரக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களை ஆரம்பத்தில் கபர் தியானத்தை விட்டு தடுத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் கபர்களை தியானம் செய்யுங்கள், கபர்களை தியானம் செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆகிரத்தை நினைவூட்டும் என்று சொன்னார். ஆகிரத்தை நினைவூட்டும் என்கிற அந்த ஒரு அற்புதமான நோக்கத்தை முன்னிட்டு பார்த்தால் கபர் தியானத்தை செய்வது என்பதை நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுன்னத்தை போல் ஆக்கி தந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய பெற்றோர்களுடைய கபரை தியானம் செய்வது, பொது கபருக்கான முஸ்லிம்களின் கபரை நாம் தியானம் செய்வது, அவர்களுக்காக நாம் துஆ செய்வது என்பதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னோட்டமான ஒரு முன்னோடியான ஆகும். அதற்கெல்லாம் ஹதீஸிலே நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் தியானத்தை செய்தார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வளமை எடுத்திருந்தார்கள். நான் நாயகத்தினுடைய கபரை தியானம் செய்து கொண்டிருந்தேன், என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கபரை தியானம் செய்து கொண்டிருந்தேன். அந்த 2 பேரும் அடங்கப்பட்ட நேரத்தில் நான் சாதாரண உடை எப்பொழுதும் வீட்டில் அணிந்திருக்கும் அந்த ஆடையை அணிந்து கொண்டு நான் தியானம் செய்வேன். ஏன்னா அவங்களுக்கு அடக்கப்பட்டிருக்காங்க. எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டார்களோ அவர்கள் ஒரு 3வது மனிதர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கணவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தகப்பனார், 3வது மனிதராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழங்கப்பட்ட பிறகு நான் முர்காவை அணிந்து கொண்டு முழுமையாக தன்னை மறைக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு சென்று நான் தியானம் செய்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார். அப்போ நபியினுடைய ஹயாத்திலேயும் அவர்கள் தியானத்துகளை செய்திருக்கிறார்கள். அதற்கான வழிமுறைகளை நமக்கு ஒரு வலியுறுத்தல்களையும் செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோரை ஹயாத்தினை சரியான முறையில் கவனிக்காத ஒரு நிலை இருந்தார். பெற்றோருடைய மரணத்திற்கு பின்பு அவர்கள் வாரம் ஒரு முறை தன்னுடைய பெற்றோருடைய கபரிலே சென்று துஆ செய்து விட்டு வந்தார். அந்த பெற்றோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இவர் பெற்றோருக்கு நன்மை செய்தவராக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுகிறார்.
இப்படியான ஹதீஸ்கள் ஏராளமாக செஞ்சதும் சரி, நமக்கு சொல்லியிருப்பதும் சரி. இது வைத்து பார்க்கிற போது நம்முடைய ஹயாத்தில் நம்முடைய அந்த பொது கபர்களுக்கோ அல்லது பெருமாள் அந்த ரவுலாவுக்கு பரிமாறுகள் எல்லோருடைய கபருக்கு சென்று நாம அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது ஒரு முஸ்தஹபான அமல். அதிலே ஷிர்க் என்று வருவதற்கு வேலை. அங்கே சென்று நாம் சஜ்தா செய்வது ஷிர்க், அங்கே சென்று நாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வது ஷிர்க். ஆனால் அங்கே சென்று நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இந்த இறைநேசர் எப்படி உன்னுடைய மனத்தூய்மையோடு உண்மையில் உண்டான ஒரு மிகப்பெரிய அன்போடு வாழ்ந்தார், அவருடைய அமல்களில் மனத்தூய்மையோடு அமல் செய்து வாழ்ந்தார், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடு. இவரின் மறக்கத்தால எங்களுடைய வாழ்க்கையில் உண்டான பிரச்சனைகளை நீ தீர்த்து. அதற்கு உமரதேதான தன்னுடைய காலத்தில் மழை நின்று விட்டால், மழை பெய்வது தாமதமானால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு பெருமானார் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ்வே நீ மழை பொழிய செய்வாயாக என்று துஆ செய்தார். நல்லோர்கள், வலிமார்கள், சஹாபாக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்கள் இவர்களின் வசீலாவை கொண்டு இவர்களின் பொருட்டை கொண்டு ரப்பிடத்தில் நாம் ஒரு தேவையை கேட்கிற போது ரப்பு அதை நிறைவேற்றி தருகிறார் என்பதை நாம் வரலாற்றின் வரிகளிலும் பார்க்கிறோம், ஹதீஸுடைய வார்த்தைகளிலும் பார்க்கிறோம். மதீனாவுடைய அமல்களை தியானம் செய்வது போல நாம் நம்முடைய பொது அமல்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லதாரி கௌமி முஃமினீன் அற்புதமான துஆவை அல்லாஹ் சொல்கிறார். ஒரு முஃமின்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், நீங்கள் எங்களை முந்திவிட்டீர்கள் என்பதாக நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அது நமக்கு ஆசிரத்தை நினைவூட்டுகிறது. நமக்கும் ஒரு நாள் மரணம் மறுபடித்து நினைவூட்டுகிறது. அங்கேயே செல்லாமல் இருந்தால் நமக்கு மௌத்துடைய சிந்தனையும் வராமல் போய்விடும். அல்லாஹ் புனிதமான அந்த தலங்கள் சென்று அல்லாஹ்வுடைய ரசூலின் தௌஹீதை தியானம் செய்யக்கூடிய நற்பாக்கியங்களை தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.